ஹாய், இது நவீனிகா டிசைனர்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு, செவ்வாயின் ஆட்சி வீடு, அங்கார பகவான், முருகப்பெருமானின் அருள் பெற்ற அங்கார பகவான். இப்போ செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருந்தேன், சுக்கிரனால் சில பிரச்சனைகள் போட்டிருந்தேன். அது உண்மைதான். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2 கூடியவர், முக்கியமான கிரகம். அவர் 6ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. அதனால் அவர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, அந்த வீடியோவும் நிறைய நேர் பார்த்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. இந்த வீடியோ பதிவில் செவ்வாயை பற்றி பேச போகிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஆதிபதி விசேஷம், காரகத்துவம் இருக்குது. மனித உறவுமாக தான். நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உடன் பிறந்தவ இருக்கிறாங்க, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, இது போக மற்ற உறவுகள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு எது முக்கியம்னு சொல்ல முடியாது, எல்லோரும் முக்கியம். அது மாதிரி நவக்கிரகங்கள் 9 கிரகங்களும் முக்கியம். ஆனால் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு உறவு முறைகளை கொடுக்கு, ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை கொடுக்குது, ஒவ்வொரு காரகத்துவத்தை கொடுக்குது. காரகத்துவம்னா செயல்பாடுகள். சரியா? நமக்கு மனித உடம்புல உள்ள மாதிரி தான். நமக்கு மனித உடம்புல எல்லா உறுப்பும் முக்கியம்தான். வயிறு வலிக்கும் போது தான் வயிறை பற்றி தெரியும், தலை வலிக்கும் போது தான் தலையை பற்றி தெரியும், கால் வலிக்கும் போது தான் காலை பற்றி தெரியும். ஸோ ஒவ்வொரு உடல் உறுப்புகளோட அருமை அந்தந்த உடல் உறுப்புகளுக்கு ஒரு நோக்காடு வரும்போது, ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது தான் அந்த உடல் உறுப்போட அருமை தெரியும். சரியா? அதான் சொல்லுவாங்க, அருமை நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது தான் ஒருத்தரோட அருமை தெரியும். அது மாதிரி நம்ம உடல் உறுப்புகளோட அருமையும் அப்போ தான் தெரியும். அது மாதிரி கிரகங்களும் அப்படி தான். அந்தந்த கிரகங்கள் சில நேரத்தில் சாதகமாக இல்லைன்னா அந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது. அதை மையப்படுத்தி தான் நான் சுக்கிரனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே நேயர்களே, அது அப்படியே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த பலன்கள் அப்படியே தான் இருக்குது. அது சார்ந்த பலன்கள் அப்படியே தான் இருக்குது. சுக்கிரன் 2 கூடியவன், தன, குடும்ப, வாக்கு, கலஸ்தரம், நட்பு, நண்பர்கள், சொந்த பந்தம், இதிலெல்லாம் அந்த சில பிரச்சனைகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்காது, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இதுதான் ஜோதிடம். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. அது நல்லா இல்லாமல் இருக்குது, பட் இது நல்லா இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு நல்ல அமைப்பு தான். மிதுன செவ்வாய், மிதுனத்தில் பொதுவாக செவ்வாய் வருது மேசராசினியர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வியோ உயர்கல்வியோ படிப்பு நல்லா கொடுப்பாரு, அறிவு நல்லா கொடுப்பாரு, கல்வியை கொடுப்பாரு. அந்த கல்வி சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது நீங்கள் ஆசிரியர் பணி பண்ணாலும் சரி, இல்லைனா ஸ்கூல் நடத்தினாலும் சரி, இன்ஸ்டியூட் நடத்தினாலும் சரி, காலேஜ் நடத்தினாலும் சரி, வாட் எவர் மேபி, அந்த கல்வி சம்மந்தப்பட்ட அறக்கட்டளை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சமந்தான். மிதுனம் அவருக்கு நல்ல வீடு கிடையாது. புதன் வீடு பொதுவாக செவ்வாய்க்கு ஒரு அலர்ஜியான அமைப்பு தான். புதனுக்கு செவ்வாய்க்கு ஒத்து போகாது. ஏன்னா 2 பேருமே 2 வித இயல்பு கொண்ட கிரகங்கள். புதன் ஒரு விகடன். அவர் நெளிவு சுழுவாக போகிற கிரகம். எங்கிட்ட வேணாலும் சாஞ்சிடுவார். இரட்டைத்தன்மை உள்ள கிரகம். அவர் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் ஒரு ஆனஸ்டான கிரகம். அதாவது ரொம்ப ரூல்ஸாக இருப்பார், அதிகாரம் பண்ணுவார், ஆளுமை பண்ணுவார். ஆண்மை உள்ள கிரகம், ஆண் கிரகம். அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் புதன் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நேர்மையாக இருக்குன்னு நினைப்பார். ஆனால் புதன் அப்படி கிடையாது. புதன் ஒரு அலிக்கிரகம், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பார். இருந்த போதிலும் மிதுன ராசி ஒரு ஆண் ராசி. அதனால் ஒரு ஆண் கிரகம் அங்கே இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். அதனால் செவ்வாய் கொஞ்சம் வலிமையோடு தான் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. கோச்சாரப்படி, கோச்சாரம்னா என்ன, உங்கள் ராசி தான். உங்கள் ராசிப்படி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தனலாபம், கையில் காசு பணம் புழங்கும். எவ்வளோ நாள் சார் அந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 26ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டார். ஆகஸ்ட் 26, 2 நாளுக்கு முன்னாடியே பயிற்சி ஆகிட்டார். 26/8/2024 இருந்து 20/10/2024 வரைக்கும், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் அவர் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. தன லாபம், கையில் காசு பணம் இருக்கும். சத்ரு ஜெயம், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளை வெல்வீங்க. எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். போட்டி பொறாமல் இருக்காது. சரியா? ஸோ உங்களை எதிர்த்து கடை போட்டவங்க, போட்டியாளராக இருக்கிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்களாம் இல்லாமல் போயிடுவாங்க. ஓரளவு உங்கள் கை ஓங்கி இருக்கும். முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி பலன்களை செவ்வாய் மேசத்துக்கு தருவார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வேறு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஒரு பாவகிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் எப்படின்னா 1/4% சுபர், 3/4% பாவர். அவர் எந்த கிரகங்களுடைய பார்வை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு. இப்போ அவருக்கு எந்த பாவகிரகங்களோட தொடர்பு இல்லை.
இருந்த போதிலும் சனிக்கு கோணமாக இருக்கிறார். கும்பத்தில் இருக்க சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் சனி பகவான் வந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. சரியா, பின்னோக்கி தான் போயிட்டுருக்கிறாரு. அதனால் சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் வந்து அந்த கோண ரீதியாக தொடர்பு அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. ராகுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, அது கரெக்டு தான். ஏன்னா ராகு உங்கள் ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ ராகுவோடைய செயல்பாடை கொஞ்சம் எடுத்து செய்வார். ராகுவோடைய செயல்பாடு எடுத்து செய்வார்னா எப்படின்னா, ராகு யார் வீட்டில் இருக்காரோ அந்த செயல்பாடை எடுத்து செய்வார். ராகு குரு வீட்டில் இருக்கிறாரு, குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராகுவாலையும் பிரச்சனை இல்லை. ஜோதிடத்தை இப்படி போய் தான் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே தான் இருக்கிற இடத்துக்கு கோணம் கேந்திரத்தில் பிற கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதோடைய எஃபெக்ட் எடுத்து செய்யும். அது வந்து விதி. சரியா, அதுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரூமில் ஒரு ரூமு 10க்கு 10 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சைஸு. அதில் நடுவில் ஒரு டார்ச் லைட் அடித்தோம்னா அந்த வெளிச்சம் வந்து அந்த ரூமில் 4 பக்கமும் பிரதிபலிக்காகும். 4 கார்னருக்கும் அது போகும். சென்ட்ரல் அடித்தாலுமே அதோட வெளிச்சம் 4 பக்கம் இருக்கும். அதுபோக ஒரு ஹாலோ டூப்ளர் இல்லைனா ஒரு ஸ்கொயர் டியூப்லர். அந்த ஸ்கொயர் டியூப்லர்னால் என்ன, ஸ்கொயரில் வந்து ஓட்டையாக இருக்கும், அதில் டியூப்லெட் அடிங்க, அந்த சைடில் 4 பக்கமும் அந்த வெளிச்சம் படும். ஸோ பொதுவாகவே கிரகங்கள் ஒளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்கிற இடத்துக்கு 4 பக்கமும் அதோடைய தாக்கத்தை கொடுக்கும். அதன்படி எந்த கிரகமுமே தான் இருக்கிற இடத்துக்கு 4வது வீடு, 7வது வீடு, 10வது வீடு, இந்த வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாக்கத்தை கொடுக்கும். கோணத்துக்கும் கொடுக்கும். 5ஆம் வீடு 9ஆம் இடத்துக்கும் தொடர்பாக ஏற்படுத்தும். அதுபடி பார்த்தோம்னா இப்போ வந்து செவ்வாய்க்கு வந்து ராகு தொடர்பில் இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு எதுவும் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு எதுவும் செவ்வாய் பார்க்குறாரு, 4ஆம் பார்வையில் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு. இதில் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆமாம், 6ஆம் இடத்துல உள்ள சுக்கிரனுக்கு எதையும் பார்க்குறாரு. ஒன்றும் அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா 6ஆம் இடத்தை அசுப காரியங்கள்லாம் அடிபட்டு போயிடும். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடங்கிறது தேவையில்லாத இடம் தான். 6ஆம் இடத்துல என்ன சார் இருக்குது அதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகம் தான் இருக்குது. அதுபோக அங்கே கடன், நோய், எதிரி, இந்த 3 அமைப்பு தான் இருக்குது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு தேவையற்ற அம்சங்கள் உள்ள இடம் 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துல தான் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 6ஆம் இடம் தான். எதிரி, சரியா, எதிரி நமக்கு ஆகாத விஷயங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த செவ்வாய் பார்க்கறதுனால அந்த ஆதிபத்தியங்கள்லாம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடன், நோய், எதிரி எல்லாமே மேசராசி கட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே நேயர்களே, இது வந்து செவ்வாய் செய்கிற காரியம். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பித்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்படி சார் இப்படி 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால சில கெடுபலங்கள் இருக்க தான் செய்யும். அவர் 3ஆம் இடத்துலேருந்து சில பலன்களை கொடுத்தாலுமே 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தகப்பன் வழி உறவு, தகப்பன் கூட பிறந்த சித்தப்பா, பெரியப்பா, அவங்களுடைய புதல்வர்கள், அதாவது உங்களுக்கு சகோதரர் முறையில் வராங்க பார்த்தீங்களா. எப்படி சகோதர முறையில் வருவாங்கன்னா, உடன் பிறந்த சகோதரன் சொல்ல முடியாது, சித்தப்பா மகன், பெரியப்பா மகன், இவங்க கூட சில சண்டைகள் வரும். ஏன்னா செவ்வாய் ஒரு சகோதரக்காரகன். அவர் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தகப்பன் வழி உறவில் உள்ள அண்ணன் தம்பிக்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுபோல் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, இளைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இளைய சகோதர ஸ்தானத்தில் சகோதரக்காரனே இருக்கிறதுனால சகோதர தோஷத்தை கொடுப்பாரு. உங்கள் இளைய தம்பி வழியில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, மேசராசியில் பிறந்த தம்பி யாராச்சும் இருந்தாங்கன்னா தம்பிக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆகாமல் போகும். வருகிற அக்டோபர் வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அவருக்கு எதனாச்சும் பிரச்சனை ஆகும், இல்லைன்னா அவரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆகும். அந்த அமைப்பில் செவ்வாய் கொடுப்பாரு. எந்த ஒரு கிரகமுமே வந்து 100க்கு 100 நல்ல கொடுக்காது, 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுக்காது. அதே மாதிரி 100க்கு 100 கெடு பலன்களையும் கொடுக்காரு. சிலதை கொடுத்துட்டு சிலதை எடுக்கும். இதுதான் எல்லா கிரகங்களுடைய தன்மையும். மனித வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சரியா, நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டாலே அப்படித்தான். நம்ம உடம்புல வந்து எல்லா நேரமும் எல்லா ஸ்பாட்ஸும் நல்லா இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆனால் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு 30 வயது ஆணுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அவனுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ரத்தம் ரத்தமாக இருக்கும், நல்ல வேகமாக இருக்கும், எல்லாத்தையும் தாங்கி போயிடுவான். அதே 50 வயசு தாண்டும் போது உடல் சோர்வாயிரும், நடக்கும்போதே மூச்சு வாங்கும். அதே உடம்பு தான், 30 வயசுலேருந்து உடம்பு தான் 50 வயசில் நடக்கும்போது மூச்சு வாங்குது. அதே கை கால் தான், அதே முகம்தான், எல்லா அமைப்பும் அதே அமைப்பு தான். எதுக்கு சார் ஒரு பிரச்சனை வருது? ரத்தம் சுண்டிருச்சு, ரத்தத்தோடைய வேகம் குறைஞ்சி போச்சு, அதனால் மூச்சு வாங்குது. சரியா, அந்த இருதயத்துக்கு போய் விழுற ரத்தத்தோடைய அந்த வேகம், அந்த ரத்தத்தில் உடைய அந்த குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். வயசாக எல்லாத்துக்கும் உள்ளது தான். சரியா, அதுபடி தான் நம்ம உடம்பே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் மற்றது இப்படி கேட்கும். அதுபோல் தான் எந்த கிரகமே வந்து 100க்கு 100 பலனை கொடுக்காது. ஒன்று கொடுத்தால் ஒன்று எடுத்து விடும். ஓகே நேயர்களே, செவ்வாய் அதையும் செய்வார். அதுபோல் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, மகரத்தையும் பார்க்குறாரு.
மகரத்தை பார்க்குறது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் உச்ச விட்டு தான் பார்க்குறாரு. உச்ச விட்டு பார்க்குறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அதுபோல் குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மேசராசியில் தொழில் பண்ணுற நேயர்களுக்கு கொடி கட்டி பறப்பைங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக எந்த தொழில் சார் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில். ஹோட்டல் வச்சுக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுக்கிறவங்க, பாய்லர் ஒர்க் பார்க்குறவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுக்கிறவங்க, தீப்பெட்டி ஆஃபீஸ் வச்சுக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவங்க, எங்கெல்லாம் பாய்லர், இந்த ஸ்டீம் என்ஜின், நெருப்பு சம்மந்தப்பட்ட அம்சங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த தொழில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அது சிறு குறு தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதுபோல் அறுவை சிகிச்சை பண்ணுற இடம், மட்டன் ஷாப், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோல் விளையாட்டு பொருட்கள் உள்ள இடம், இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சொல்கிறாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் தளவாடங்கள், பொதுவாகவே மகரம் வந்து ஒரு தளவாடங்கள் சம்மந்தப்பட்ட இடம் தான். சனி பகவான வீடு. சனி பகவானே தளவாடங்கள் சம்மந்தப்பட்ட கிரகம் தான். அவர் ஸ்டோர் கீப்பர்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு உள்ளவர் தான். எந்த இடத்துல வந்து இரும்பு தளவாடங்கள், கம்பி, கத்தி, கடப்பாரை, இந்த மண்வெட்டி, இது மாதிரி சில தளவாடங்கள் அது போருக்கும் பயன்படும், கட்டடக்கலைக்கும் பயன்படும், மற்ற வேலைக்கும் பயன்படும், மராமத்து பணி மற்ற இதுக்கும் பயன்படும். அப்படிப்பட்ட பொருட்கள் ஒரு இடத்துல அடைஞ்சிருக்குன்னா அது சனி பகவானுடைய அம்சம்னு அர்த்தம். ஸோ சனி பகவான் வீடு தான் மகரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். ஸோ அந்த 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கட்டடக்கலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டடக்கலை இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர், கட்டட மேஸ்திரி, அதுபோல் அந்த கட்டட வேலையில் இருக்கிறவங்க, சித்தாள், கொத்தனார், இப்படிலாம் நிறைய இருக்குது. ஹை லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்கும் இருக்குது. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியர்ஸ், நில சம்மந்தப்பட்டவங்க, சர்வேயர்ஸ், இன்னும் அப்படி சொல்லிட்டே போகலாம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருந்து நல்ல பழத்தை கொடுக்குறாரு, கையில் காசு பணத்தை கொடுக்குறாரு. எதிரிகள் தொல்லையை தடுக்கிறாரு. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இறைவனோட அருள் இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரியா, முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சில நேரங்களில் தான் இறைவனோட சித்தி நமக்கு கிடைக்கும், எல்லா நேரமும் கிடைக்காது. எல்லா கிரகங்களும் அதை கொடுக்காது. அது நல்ல இடத்துல போய் உட்காந்தா தான் ஆதிபத்திய விஷயத்தை வந்து கரெக்டாக செய்யும். இப்போ வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால சில கடுபணங்களை கொடுத்தாலுமே அந்த புண்ணியத்தை கொடுப்பாரு. சரியா, அந்த முருகப்பெருமானோட அருளை கொடுப்பாரு. ஓகே, இப்போ வந்து செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும், உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 50% நல்ல பலன்கள் செய்வார். ஜனன ஜாதகத்தில் நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருக்கணும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி, எல்லாமே அவருக்கு வந்து நட்பு வீடுகள் தான். இதில் வந்து மேசம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஏன்னா அது வந்து அவருடைய சுய வீடு. அந்த வீட்டுக்கு மறைவார் அவர். மேசத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு அட் பிரசன்ட் கோச்சாரத்தில். அதனால் சில அலைச்சல் திருச்சியில் கொடுப்பாரு, கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வெளிநாடு, வெளிமாநில தொடர்பை கொடுப்பாரு, தூரதேசத்துக்கு அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. மேசராசி சிம்ம லக்கணம் அருமையான அமைப்புங்க. பொதுவாக மேசராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கொடுத்து வச்சவங்க நல்லா இருப்பாங்க, பொதுவாக நல்லா இருப்பாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க. ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும். சரியா, தேவையில்லாத பிரச்சனைகள், கொஞ்சம் அலைச்சல், டென்ஷனாக தான் இருக்கும். தனுசு லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், சமசத்தமாக இருக்குது. அதே மாதிரி மீன லக்கணத்துக்கும் கேந்திரமாக தான் இருக்கிறார். மீன லக்கணத்துக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் மேசராசியில் பிறந்தாலுமே இந்த 6 லக்கணத்தில் ஒரு 4 லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, சிம்மம், தனுசு, மீனம், இந்த 3 லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். கடக லக்கணத்துக்கு மத்தியமாக இருக்கும். விருச்சிகம் மேசத்துக்கு வந்து சுமாராக இருக்கும். ஓகே, ஏன்னா செவ்வாய் வந்து இந்த 6 லக்கணத்துக்கு தொடர்புடைய கிரகமாக இருந்தாலுமே அந்த 6 லக்கணத்துக்குமே கோச்சாரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுதான் பலன்கள். ஜோதிடத்தில் சூட்சுமம். எப்பயுமே ஒரு கிரகம், ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகம் கோச்சாரத்தில் வந்து அது வந்து நம்ம பிறந்த லக்கணத்துக்கு நல்ல இடத்துக்கு வரணும். அதுபோக அது ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு இப்போ வரணும். சரியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் பார்க்கணும். ஸோ அதை பார்க்கணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் செவ்வாய் ஒரு இடத்துல இருப்பார். ஓகே நேர்களே, பொதுவாக செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அவர் 3, 6, 10, 11 இருந்தார்னா பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, அவர் ஜாதகருக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். தன்னோட ஆதிபத்திய காரகத்துவத்தை நல்லபடியாக செய்வார். அதுபோக கோச்சாரத்தில் இப்படி நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும், 30 வயசுக்கு உட்பட்டவர் நடக்கும். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அசுபதி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 30-35 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை சிறப்பாக இருக்கும். சரியா, செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும். செவ்வாய் திசையில் சனி புத்தியும் நல்லாயிருக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தியும் நல்லாயிருக்கும்.
செவ்வாய் திசையில் குரு புத்தியும் நல்லாயிருக்கும். சரியா, அந்த புத்தியிலும் இப்போதைக்கு ஓரளவு நல்லபடியாக போயிட்டுருக்கும். குறிப்பாக செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, சரி சார், வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா, யோக வாழ்வு இருக்கும். சரியா, அதை வந்து இந்திர போக வாழ்க்கை கூட சொல்லலாம். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், போகம் நல்லாயிருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கிறார், தைரிய வீரிய காரியஸ்தானத்தில் இருக்கனால கணவன் மனைவி கிட்ட வந்து இந்த தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், போகம் அதிகமாக இருக்கும். சரியா, போகம்னா என்ன, மனைவி அந்த நாடல் தேடல் ஊடல் கூடல் அந்த போகம் வந்து கூடுதலாக இருக்கும். செய்கிற காரியமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் தலையிடுறீங்களோ அந்த தலையிடுற காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் வந்து ஒரு வெற்றி இருக்கும். சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், பண வசதி தாராளமாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வந்து நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அதுபோக தங்கம் வெள்ளி இந்த சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, இல்லைனா அந்த தச்சு வேலை பார்க்குறவங்க, அந்த பற்றை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுவும் நெருப்பு சம்மந்தப்பட்டதில் தான் வரும். பற்றையினாலே நெருப்பு தான். சரி, அங்கே நெருப்பு எரியும். தங்கத்தை வந்து நெருப்பில் போட்டால் தான் தங்கம் வந்து இதாகும். பொண்ணு வந்து நெருப்பில் போட்டால் தான் அது வந்து இதாகும். சொல்லுவாங்கள்ல, தங்கத்தில் நெருப்பில் போட்டாலுமே தங்கம் தான் சொல்லுவாங்க, புடம் போட்டால் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வெள்ளி தங்கம் இது இந்த பற்றை வேலை செய்கிறவங்க, அந்த கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆபரண கலைஞர்கள், அதுபோக வந்து ஆடை ஆபரணங்கள் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பொருட்கள் செய்கிறவங்க, மின் உலோக பொருட்கள் செய்கிறவங்க, வார்ப்பிங் வேலையில் இருக்கிறவங்க, அதாவது வார்ப்பிங்னா என்ன, மோல்டிங் பண்ணுறது, அது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, அது இரும்பாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உலகத்தை உருக்கி அதுக்கு வந்து ஷேப் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அந்த கொள்ளுப்பட்டில் தான் நடக்கும். சரியா, கொள்ளுப்பட்டில் தான் நடக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் அது ஒரு நடந்துச்சு, இப்போயும் நடக்குது. இப்போ வந்து அது நடக்குது. சரியா, இதை வந்து சில பேர் வீட்லேயே வச்சு செய்வாங்க, சில பேர் ஃபேக்ட்ரிலையும் செய்வாங்க. ஓகே, பெரிய லெவலில் செஞ்சால் ஃபேக்ட்ரி, சின்ன லெவலில் செஞ்சால் வீடு. இந்த நகை ஆசாரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, கோல்டு ஸ்மித், இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்தால் செய்வாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, சில விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும், பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதுதான் பெரிய விஷயம். என்ன தான் உங்களை சுற்றி நல்லது இருந்தாலுமே நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும். பிறர் விஷயத்தை தயவு செய்து தலையிடாதீங்க, அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நண்பர் விஷயத்தில் நல்லா இருக்கும். ஏன்னா நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் துணிவாக இருப்பீங்க, ஆற்றலாக இருப்பீங்க. தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, தாய்க்கும் உங்களுக்கும் சில டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் தாய் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்படியே அம்மா எது சொன்னாலுமே சரின்னு போங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் வந்து பிரயாணம் பண்ணுவீங்க. ஏன்னாச்சும் ஒரு தூரதேசம் போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா வெளி மாநிலம் எங்கேனா போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. அதனால் எங்கேனாச்சும் தூரதேசம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், போயிட்டு வருவீங்க. பெண்களுக்கு ரொம்ப இனிமையானவனாக இருப்பீங்க, அதான் முக்கியம். அதான் சொல்லிட்டேன்ல, மனைவிக்கு ரொம்ப இனிமையானவனாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு ரொம்ப இணக்கமாக இருக்கும். அதுபோக பெண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்லா விட்டு கொடுத்து போவீங்க. கூடுதலாக சொன்னோம்னா வந்து இந்த மணிமணி சாஸ்திரம், மணிமந்திர சாஸ்திரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். கோயிலில் குருக்களாக இருக்கிறவங்க, மற்ற வேலை பார்க்குறவங்க, மந்திரங்களை சொல்லி பலன்கள் சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சாஸ்திரம் அறிந்த விற்பனர்கள், கணித விற்பனர்கள், மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, சாஸ்திரம் அறிந்தவர்கள், வேத விற்பனர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, அதுபோக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். டாக்டர் படித்தவங்க, டாக்டர் வேலையில் இருக்கிறவங்க, குறிப்பாக அறுவை சிகிச்சை டாக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லா இருக்குங்க. செவ்வாய் வந்து விவசாயம் உள்ள கிரகம், பூமி காரகன். அதனால் மேசராசியில் விவசாயம் சார்ந்தவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தொடர்பு கொள்கிறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் விவசாய தொழில் பண்ணுறவங்க, தோட்டக்கலை தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இடம் மாறிச்சதம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நில புரோக்கர், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில நேரம் கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து எங்களை பற்றியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்களாம் கூலி வேலை பார்க்குறோம், சாதாரண வேலை பார்க்குறோம் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. 8 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க, 8.5 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 8.5 கோடியில் 5 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. 5 கோடி பேர் வந்து 5000 வேலை பார்க்குறாங்க. எல்லா வேலையும் என்னால் சொல்ல முடியாது. நான் இதிலே நிறைய தொழில் சொல்லியிருக்கிறேன். தீப்டி ஆஃபீஸ்லாம் சொன்னேன், தீப்டி ஆஃபீஸ் சொன்னேன், நகை சொன்னேன், நட்டு சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஏதோ அந்த கிரகத்தை பற்றி என்னோடய அப்சர்வேஷனில் இந்த மூமெண்ட்டில் வந்து என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும். இது போக நிறைய இருக்குது. செவ்வாயோட காரகத்துவம் நிறையா இருக்குது. இந்த பிளட்டு சேகரிக்கிறாங்களோ அதுக்கு செவ்வாய் தான் வருவார். இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்களே பேங்க், அதுக்கு செவ்வாய் வருவார். நம்ம ரத்த சேகரிப்பு மையத்து போனாலும் அங்கேயும் செவ்வாய் தான் வருவார். ஸோ ரத்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லபடியாக தான் இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து அவருடைய காரகத்தவங்கள் வந்து நிறைய இருக்குது. சரியா, உடன் பிறந்த சகோதரிலிருந்து நிறைய இதுக்கு வருவார். மனிதனுக்கு உடம்பில் இருக்கிற அந்த ரத்த ஓட்டத்துக்கும் வந்து செவ்வாய் தான் வருவார். ரத்த ஓட்டம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரத்தம் தான் வந்து சுண்டு வரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் போகிற ஒரே பொருள் ரத்தம் தான். ரத்தம் தான் உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் ஐக்கியப்படுத்துறது. எல்லா உறுப்புகளையும் உள்ளே போயிட்டு வருது ரத்தம் தான். மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல தான் இருக்கும். ஹார்ட் அங்கே தான் இருக்கும், பிரெயின் அங்கே தான் இருக்கும், கிட்னி அங்கே தான் இருக்கும்.
அந்தந்த இடத்துல தான் இருக்கும், இடம் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் எல்லா பொருள்களையும் இணைக்கிற ஒரே பொருள் வந்து செவ்வாய் தான். அதான் செவ்வாய்க்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ரத்தம், நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், ரத்தம் சுண்டிருச்சுன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும்னு சொன்னேன். ஸோ அந்த ரத்தத்துக்கு வந்து முக்கியமான கிரகம் செவ்வாய் தான். சரியா? அது வந்து முருகப்பெருமான், அதுதான் செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட அம்சம் சொல்கிறாங்க. முருகன் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார், மயிலை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து உலகத்தையும் சுற்றி வந்தவர். அது மாதிரி இந்த உடலை சுற்றி வருகிற ரத்தத்துக்கு அவர் தான் காரணமாக இருக்கிறாரு. ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு வந்து செவ்வாய் தான். ஒரு ஆணோ பெண்ணோ ஃபோர்ஸாக இருக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, ஒரு ஏக்கமாக இருக்கிறாங்க, ஒரு செயல் வீரனாக இருக்கிறாங்கன்னா செவ்வாய் தான். முருகப்பெருமானும் செயல் வீரன் தான். அவர் ஒரு சேனாதிபதி, படைக்கு தளபதி, தேவர்கள் சேனாதிபதி, தேவ சேனாதிபதி. அந்த இந்திர சபையை காத்தவர், தேவலோகத்தை காத்தவர். சூரபத்மன்கிட்ட இருந்து சூரபத்மனை வதம் பண்ணி அவர் வந்து அந்த இந்திர சபையை காத்தார். அது மாதிரி தான் அந்த செவ்வாய், அந்த முருகப்பெருமானோட அருள் பெற்ற செவ்வாய் பகவான் அங்காரகன் மனித உடம்புக்கு ரத்தத்துக்கு சொந்தக்காரன். சரியா? அந்த ரத்தம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? பிளட் டொனேட்டர், இந்த செலவு ரத்தமெல்லாம் வங்கியில் வச்சு கொடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். பட் நமக்கு நேரங்காலம் வரணும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசணும். அதுபோல் செவ்வாயை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் என்ன பலன்கள் சொல்லலாம். ஆனால் அது செவ்வாய் திசை நடக்கும்போது தான் அது வந்து சாத்தியப்படும். மேக்ஸிமம் மேசராசியில் வந்து செவ்வாய் திசை முடிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கேட்குறவங்க எல்லாருமே குரு திசையில் தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் குரு திசை இல்லைனா சனி திசையில் இருப்பீங்க. ஏன்னா வீடியோ கேட்குறவங்க எல்லாருமே 50 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அதிகமாக கேட்குறாங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு சர்வே பார்ப்பேன், எங்கள் யூடியூப்லேயே வந்துடும் எந்தெந்த வயசில் யார் பார்க்குறாங்க, ஜென்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ், லேடிஸ் எத்தனை பெர்சன்டேஜ்னு. பொதுவாக இந்த ஜோதிடத்து மேலே அதிகமாக பார்க்குறவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா அப்போ தான் அவங்க குடும்ப பொறுப்பு இருக்கும். 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான். 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இனிமேல் நம்ம நிலமை இது தாண்டா, அதை பார்த்தாலே என்ன, இதை பார்த்தாலேன்னு போயிடுவாங்க. அதுக்கு 60 வயசுக்கு மேலே ஜோதிடம் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. 60 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கலாம், 60க்கு மேலேயும் பார்க்கலாம். தனி மனித ஜாதகத்தை எப்போ வேணாலும் பார்க்கலாம். பட் வந்து அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை ஆர்வமாக யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜோதிடத்தை யூடியூப் சேனலை பார்க்குறது வந்து 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே தான் நிறையா பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு போயிருக்கும். ஸோ செவ்வாயை பற்றி லக்கண ரீதியாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு, ஏன்னா அதெல்லாம் எல்லாம் தாண்டி போயிட்டீங்க நீங்கள். அப்படி இருந்தாலுமே அந்த சில லக்கணத்தை சொல்லியிருக்கேன் நான். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இந்த நன்மைகளை செய்வார் இந்த தசாபுத்தியில். அதுபோக அவர் லக்கண ரீதியாக 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். செவ்வாய் சுக்கிரன் தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். எக்காரம் முன்னிட்டும் செவ்வாய் வந்து சனி கூட சேரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது, புதன் கூடயும் சேரக்கூடாது. சரியா? புதன் கூட சேர்ந்தாருன்னா செவ்வாய் வந்து இயல்பு நிலை பாதிச்சிருவார். அதில் வந்து புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படாது, ஒரு நெருடலான அமைப்பாக பார்க்கப்படும். சந்திரன் கூட செவ்வாய் சேரலாம். பௌர்ணமி சந்திரன், ஒளிச்சந்திரன், வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் உள்ள சந்திரன் கூட சேரலாம். அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்தார்னா சந்திரமங்கல யோகத்தை கொடுப்பாரு. குரு கூட சேர்ந்தார்னா குருமங்கல யோகத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் கூட சேர்ந்தாருன்னா பிருகுமங்கல யோகத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் பார்வைக்கும் வரலாம். சுக்கிரன் கூட சேர்றதை காட்டிலும் சுக்கிரன் பார்வைக்கு செவ்வாய் வருது அருமையான அமைப்பு. சரியா? சிறப்பாக இருக்கும். அதுபோக குரு பார்வைக்கும் வரலாம். குருவோடைய 5, 7, 9 பார்வைக்கு செவ்வாய் வருது நல்ல அமைப்பு தான். ஸோ செவ்வாய் எந்த அளவுக்கு ஜாதகத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அந்த நிலைமைக்கு அந்த ஜாதகர் நல்லா இருப்பாங்க. ஒரு பெண் ஜாதகத்துக்கு செவ்வாயை வச்சு ஆணை சொல்லிடலாம். ஒரு பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா செவ்வாய் தான் வந்து ஒரு பெண் ஜாதகத்துக்கு வந்து அவளுக்கு வருகின்ற கணவனை பற்றி சொல்கிறவர். அந்த கணவன் எப்படி இருப்பான், ஆளுமையாக இருப்பானா, அதிகாரமாக இருப்பானா, அதை சொல்கிறவர். ஆண் ஜாதகத்துக்கு வந்து சுக்கிரனை பற்றி மனைவியை சொல்லிடலாம். மனைவி இப்படி தான்ப்பா இருப்பான்னு சொல்லிடலாம். ஸோ ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரனும் பெண் ஜாதகத்துக்கு செவ்வாயும் வருவாங்க. இது ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, விதி இருக்குது. ஓகே நேர்களே, அப்பேற்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிநாதன். அவர் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு. 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இதில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் தான். திருவாதிரை வந்து ராகுவின் நட்சத்திரம். ராகு வந்து இப்போ ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த காலகட்டம் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலன்கள் இருந்தாலுமே அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்த ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. வீடு கொடுத்த ராகு இல்லை, சாரம் கொடுத்த ராகு. செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரத்து அதிபதி ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும், விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசியாதிபதி இருந்தாலும் 8 கூடவன வராரு. ஸோ 8, 12 சம்மந்தப்படுறதுனால அலைச்சல், திரிச்சல், சில பிரச்சனைகள், உடல்நல கோணுதல், உடல்நலம் வந்து சில பிரச்சனைக்கு வருது. இதெல்லாம் வரதான் செய்யும். அந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. அந்த டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 26 வரைக்கும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா?
துர்க்கை அம்மனையோ காளி அம்மனையோ தேவி கருமாரி அம்மனையோ கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். டிசம்பர் 6 டு டிசம்பர் 26. நான் சில நேரம் ஸ்பெசிஃபிக்காக சில இதை சொல்லுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்போ உள்ள பிரச்சனைக்கு அது ஒரு அருமருந்தாக இருக்கும். அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் போவார், எந்த பிரச்சனையும் இல்லை. குரு நட்சத்திரம் தான், குருமங்கள யோகம் அருமையாக இருக்கும். ஸோ ஒரு கிரகம் ஒரு ராசியில் 3 நட்சத்திரத்தை கிடக்கும்போது 3 விதமான பலன்களை கொடுக்கும். அந்த சாரம் கொடுத்தனாதான் அந்நேரம் எப்படி இருக்கிறாரு அதை பார்க்கணும். இப்போ மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் போகும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இருந்த போதிலும் ராகு வந்து குரு வீட்டில் இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு வேண்டிய குரு வீட்டில் இருக்கிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 150% நல்லாயிருக்கும். அதுலேயும் ஒரு சாய்ஸ். சரி, அப்படி தான் போகணும். எடுத்தோடனே ஒருத்தரை பார்த்தோன்னே கொட்டேஷன் கொடுத்துடக்கூடாது, இது சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. விழித்தோட்டத்தை பார்த்து உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. கூப்பிட்டு பேசி நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போனாலுமே ராகு 12ஆம் இடத்துல இருந்தால் விரையத்தான் கொடுப்பாரு. 8 கூடையவன் 12 கூடையவன் சாரத்தில் போகும்போது, ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8 கூடையவன் கூட 12 கூடையவன் சாரத்தில் போகும்போது சில கெடுபலங்களை கொடுப்பாரு. இருந்த போதிலும் அவர் வந்து குரு வீட்டில் இருக்கிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் அந்த நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். 50% நல்லாயிருக்கும். சரியா? இப்படி தாங்க பலன்கள் போகும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருக்கட்டும், நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். மேசராசிக்கு வந்து சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் எது நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இப்போ வந்து இது நல்லா இருக்குது, இந்த பயிற்சி செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது. செவ்வாய் திருப்பி அடிக்கிறாரு. சரியா? திருப்பி சில காரியத்தை செய்கிறாரு. ரிட்டன் பேக் டு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சரியா? செவ்வாயோட பலன்கள் நல்லபடியாக கிடைக்குது. அதனால் சுக்கிரனுடைய கெடுபலங்கள் கொஞ்சம் தாக்கம் குறையும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. இதுதான் ஜோதிடத்தில். குடும்பத்தில் அப்படித்தான், எல்லாம் ஒரு மாதிரி இருக்காது. நம்ம கையில் 5 விரல் ஒரே மாதிரியாக இருக்குது, முன்ன பின்ன தானே இருக்குது, அது மாதிரி தான். ஆனால் அது முன்ன பின்ன இருக்க போய் தான் ஒரு பொருளை எடுக்க முடியுது. ஒரு பொருளை நம்ம எடுக்கணும்னா நம்ம 5 விரலும் முன்ன பின்ன இருந்தால் தான் எடுக்க முடியும். 5 விரல்களும் ஈவனாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எந்த காரியமும் செய்ய முடியாது. அந்த கை விரல்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தான் கிரகங்கள் அமைப்போம். நன்றி நேயர்களே. நிறைய உதாரணம் சொல்ல வேண்டாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் உதாரணமாக சொல்லி தொலைக்கிறையார், நிறைய எல்லாத்துக்கும் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் சொல்லாத, பலனை மட்டும் சொல்லுங்கிறாங்க. சில நேரத்தில் நமக்கு அது வந்துடுது. சரியா? சில ஃப்ளோவில் வந்துடுது. ஓகே, நான் என்னோடய ஸ்டைலில் சொல்கிறேன். நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. அன்னப்பறவையாக இருங்க, பாலை மட்டும் குடிங்க, தண்ணியை விட்டுருங்க. ஓகே நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்கள் அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.